Hi children, our next topic in our sixth lesson is graphical representation of data. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம், அதாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுனா எப்படி, இப்போ நிறைய திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு திங்ஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்பர் பசில்ஸ், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். நவ் in this part we are going to see two-dimensional quantitative data. சரியா, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். The easy method to calculate is to tabulate the collected two-dimensional information and represent it in pictures. ஸோ நம்ம டைரெக்டாக நேம் எழுதுறதுக்கு பதிலாக பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்ட்டு சொல்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சோன்னு இந்த பேராகிராஃபில் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சோடனேயும் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் ரூமில் வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சம்திங்ஸ் கொடுத்துருக்காங்க. பால் இருக்குது, ஸ்கிப்பிங் ரோப் இருக்குது, பேட் இருக்குது, அப்புறம் பேஸ்கெட் பால் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ரிங் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மேலே ஷேப்ஸ், கீழே நம்பர்ஸ். ஸோ அந்த ஷேப்ஸ்னால் என்னது, அந்த பிக்சர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேட் இருக்குது, அது வந்து எவ்வளோ இருக்குது கவுண்ட் பண்ணி பாருங்கள், 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைனாக என்ன செஞ்சுருக்காங்க, பிக்சர்ஸை ஃபுல்லாக போட்டிருக்காங்க, அந்த ஆர்டிகல்ஸை போட்டாங்க. அதுக்கு கீழே அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதணுன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, let us know the process of placing classified data in table is known as tabulation. ஸோ டேட்டாவை வந்து டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணி பிளேஸ் பண்ணுறது டேபிளேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ரோஸ் அப்படின்னா என்னது, ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணுறது ரோஸ், வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுறத காலம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் செஞ்சுருப்பீங்க. ஷேப்ஸ் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன செய்யணும், அதை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஷேப், க்ரீன் கலரில் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும், ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர், எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி அதுக்கு கீழே ரைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எவ்வளோ இருக்குது, 1 கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதே போல் ரிமைனிங் ஷேப்ஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. ஓகே, ட்ரை திஸில் என்ன கொடுத்துருக்காங்க, கேன் யூ மேக் அ ரெக்டாங்கிள் யூஸிங் த ட்ரையாங்கிள்ஸ் டேக்கன் ஃப்ரம் எ ஸ்கொயர். ஸ்கொயர்லேருந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோமா, அதிலிருந்து வந்து ரெக்டாங்கிள் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரபு ஒருத்தருக்கான், அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இவனோட பர்த்டே அப்போது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும், அவங்களுடைய ஃபேவரேட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறான். அப்போ தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை நம்ம கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் நேம் இருக்குது ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஃபேவரேட் ஐட்டம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம். அதில் வந்து பென், எரேசர், பென்சில், ஸ்கேல், பென்சில் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபேவரேட் ஐட்டமாக இருக்குது. இப்போது இதுக்கு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ஐட்டம்ஸ், நம்பர்ஸ். ஐட்டம்ஸ் அப்படின்றது அவங்க என்னென்ன ஃபேவரேட் ஐட்டமோ அந்த ஐட்டம்ஸ் நேம்லாம் மேலே எழுதியிருக்காங்க. நம்பர்ஸ், இப்போ பென்சில் பாக்ஸ்னால் எவ்வளோ பேருக்கு பென்சில் பாக்ஸ் ஃபேவரேட்டாக இருக்குது, ஒன்லி 2. ஸோ அதுக்கு கீழே 2. அதே போல் பென் எத்தனை பேருக்கு, மாதவி, மலர், வேற யாருக்கு பென், விஷால், இவங்க 3 பேருக்கும் பென். இந்த மாதிரி எத்தனை எரேசர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கீழே அந்த பாக்ஸ்குள்ளே ரைட் பண்ணோம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. சரியா, அதே போல் தான் இங்கேயும் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மார்ட்டில் இருக்குது, அதாவது ஒரு ஷோரூமில் மாதிரி. அங்கே வந்து ஒரு மந்த் எண்டில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
how many chairs were there in the stock list? ஸோ இந்த ஸ்டாக் லிஸ்ட்டில் எவ்வளோ சேர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இதில் எல்லா சேர்ஸையுமே கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பிங்க் கலர் சேர் வந்து 4 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு டைனிங் சேர் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். 4 + 5 9 சேர்ஸ் அப்படின்ட்டு போடணும். Second question, name the articles that are lesser in count than the count of cards. So cards எவ்வளோ இருக்கு? கார்ட்னா என்னது? பெட்டு. அது எத்தனை இருக்கு? 1 2 3 4. அதை விட கம்மி நம்பராக இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 விட கம்மியாக இருக்கிறது என்னென்ன? இந்த ஸ்டூல். இந்த ஸ்டூல் வந்து ட்ரைஃபூட்டட் ஸ்டூல் அப்படிம்போம். ஸோ ட்ரைஃபூட்டட் ஸ்டூல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே எழுதணும் ட்ரைஃபூட்டட் ஸ்டூல். அப்புறம் வேற என்ன அதை விட கம்மியாக இருக்குது? இந்த கபோர்டு, அல்மிரான்னு சொல்லுவோம், நம்ம கபோர்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? கபோர்டு எழுதலாம். தேர்ட் ஒன் என்ன? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் த ஸ்டாக்? மொத்தமாக இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதிருங்க. ஃபோர்த் ஒன், ட்ரைஃபூட்டட் ஸ்டூல்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 1 2 and 3 தான் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்னது? மென்ஷன் த ஆர்டிகிள்ஸ் விச் இஸ் 3 numbers greater than ட்ரைஃபூட்டட் ஸ்டூல்ஸ். ட்ரைஃபூட்டட் ஸ்டூல்ஸ் எத்தனை இருந்ததுன்னு சொன்னோம்? 3 இருந்ததுன்னு சொன்னோமா? அதை விட 3 அதிகமாக இருக்கும். அது என்ன ஆர்டிக்கிள்னு கேட்குறாங்க. இது 3, அதை விட 3 greater than 3 அதிகமாக இருக்கும், 3 numbers அதிகமாக இருக்கும். அப்போ மொத்தம் என்ன இருக்கும்? 6ஆ? 6 இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் எது? எந்த ஆர்டிக்கிள் 6 இருக்குது? எஸ், திஸ் டேபிள் மேட். டேபிள் மேட்டு தான் எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு pictograph. Information can be easily understood when it is represented in pictures. ஸோ இது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் எழுதுறதுக்கு பதிலாக அது பிக்சராக ட்ரா பண்ணோன்னா எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? A pictograph is the representation of data using pictures. pictograph அப்படின்னாலே டேட்டாவை பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். Pictographs represent the frequency of data using symbols or images that are relevant to the data. நம்ம வந்து symbols யூஸ் பண்ணி பிக்சர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது பிக்டோகிராஃப் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ சிம்பிள்ஸ் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ஸ்மால் இமேஜஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ட்ரா பண்ணலாம், இல்லை ஸ்டாரு, மூணு, இந்த மாதிரி எந்த பிக்சர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த டேட்டாவுக்கு ரிலேட்டடாக இருந்தால் ஓகே. This is one of the simplest way to represent data. டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பிக்டோகிராஃப்ன்றது ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் 150 students about their favorite subjects are given below. இங்கே வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டு கீழே வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழ் வந்து எவ்வளோ பேருக்கு ஃபேவரட்? 25க்கு. இங்கிலீஷ் 20, மேக்ஸ் 55, சயின்ஸ் 35, சோஷியல் சயின்ஸ் 15. ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு பிக்சர், அது வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா? 5 ஸ்டூடெண்ட். இது ஒரு பிக்சர் பார்த்தோன்னா அது 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவல். சிம்பிள். கீழே பாருங்கள். அப்போ தமிழ் வந்து 25. அப்போ எப்படி நீங்கள் பண்ணணும்? ஒன்று வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ எத்தனை வரணும்? 5, 10, 15, 20, 25. 5, 10, 15, 20, 25. ஓகேவா? நம்ம 5 தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒன்றா வச்சோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 25 ட்ரா பண்ணணும். சரியா? இங்கே எல்லாமே வந்து 5 0ன்னு கொடுத்துட்டதுனால வந்து அவங்க சிம்பிளாக 5ன்னு வச்சுருக்காங்க. சரியா? நம்ம வந்து ஒன்றா ட்ரா பண்ணுறதுக்கு 25 வரைக்கும் ட்ரா பண்ணணும், அது கஷ்டம். அதனால் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்? 5 5ஆக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது இங்கிலீஷ் வந்து 20. அப்போ எத்தனை சிம்பிள் வரணும்? 5, 10, 15, 20, 4 வந்தால் போதும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ட்ரா பண்ணால் ஓகே, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் பிக்டோகிராஃப். சரியா, மறந்துடாதீங்க, இது ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணும். The following information shows the number of literates in a village of 200 people. Draw the pictograph for the data. See, இதில் வந்து 200 peopleக்கான டேட்டா இருக்குது. இதுக்கு நம்ம பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணும். இதுக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்மைலி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி ஸ்மைலி கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்மைலி வந்து நம்ம எவ்வளோவா எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே 20, 50, 70 இது எல்லாமே ஜீரோஸில் இருக்குது. அப்போ டென்ஸில் எடுத்துக்கலாமா? ஒரு ஸ்மைலி வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நீங்கள் ட்ரா பண்ணணும் இதே போலவே. ஒரு 10 எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு அப் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கீழே போட்டுட்டு இந்த சைடு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அப் டு 8th ஸ்டாண்டர்ட் 20 அப்படின்னா ஒரு ஸ்மைலி வந்து நான் 10 வச்சுக்கலான்னு சொன்னேன்னா, 10 அப்படின்னா 20 அப் டு 8th ஸ்டாண்டர்ட் 20 அப்படின்னா எவ்வளோ வரணும்? 1 2 10 20 அவ்வளோதான் வரும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 20 30 40 50 5 வரும். அதே போல் ரிமைனிங்லாம். திஸ் இஸ் யுவர் பார்ட், உங்கள் ஹோம்ஒர்க் இது. இங்கே பாருங்கள், the following table shows the weight of paddy cultivated in a particular village during 2010 to 2015. இவங்க என்ன பாருங்கள், பேடி அப்படின்னா நெல்லா. ஸோ அவங்க பாருங்கள் சிம்பிள் நெல் மாதிரியே போட்டிருக்காங்க, இப்போ இமேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 1 இருக்கிறது வந்து 100 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ இருக்குது? 2010ல் 1 2 3 4 5 500 இருக்குது. ஸோ 100 200 300 400 500 kgs வந்து என்ன இருக்குது? கல்டிவேட் ஆகிருக்கு. அதே மாதிரி 2011ல் 4, அப்போ 400 kg. 2012ல் 3 பிக்சர் இருக்குது. ஸோ 3யும் 100 100 100னா 300. அதே போல் எல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க கீழே. இன் விச் இயர் பேடி ப்ரொடக்ஷன் வாஸ் மேக்ஸிமம்? எந்த இயர் அதிகமாக இருந்தது பேடி ப்ரொடக்ஷன்? 2010ல். இன் விச் இயர் பேடி ப்ரொடக்ஷன் வேர் ஈக்குவல்? எந்தெந்த இயரில் வந்து பேடி ப்ரொடக்ஷன் வந்து ஈக்குவலாக இருந்தது? 2012 இருந்து 2012 அண்ட் 2014. 2012 and 2014. ஓகேவா, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் பேடி ப்ரொடக்ஷன் இன் 2015. 2015ல் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ கிடச்சிச்சு? 100 kg அப்படின்னா 200. ஒன்று வந்து 100 அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ எவ்வளோ? 200. ஃபைண்ட் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பேடி ப்ரொடக்ஷன் particularly 2013, 2014, 2015. ஸோ நீங்கள் இது 1 2 3 கவுண்ட் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து நமக்கு 100ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 100 100ஆக தான் ஆட் பண்ணணும். 2013ல் 200, 2014ல் 300, 2015ல் 200. டோட்டலாக how many kgs? 700 kgs. ஓகேவா, டோட்டலாக how many kgs of paddy production? 700. சரியா, இதே போல் செகண்ட் கொஷின் நீங்களாக செய்யணும். நான் கொஷினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The total number of people studying in 5 schools particularly as follows. See, 5 schools நேம் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, GHSS, PUPS, BHSS, PUMS, ப்ரைவேட் நர்சரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்கூல் நேம். அது நீங்கள் என்ன செய்யணும்? பிக்டோகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க சிம்பிள் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ? 100 people அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, ஃபஸ்ட்டு GHSSல 100 அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ட்ரா பண்ணணும்? 100 200ன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் ட்ரா பண்ணுங்க. 1000 வரைக்கும் 10 வரும். ஓகே, நீட்டாக ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். ஃபுல்லாக
பிக்சர் போட்டு முடிச்சிருங்க. அடுத்து கீழே கேட்டிருக்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. யூஸிங் தட் பிக்டோகிராஃப், நீங்கள் ட்ரா பண்ணின பிக்டோகிராஃபை யூஸ் பண்ணி தான் கீழே கேட்டிருக்கிற 2 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ பிக்டோகிராஃபை கரெக்டாக ட்ரா பண்ணணும், இல்லைனா இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தப்பாயிடும். விச் ஸ்கூல் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், எந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, அந்த ஸ்கூல் நேம் ரைட் பண்ணணும். ஓகே, விச் ஸ்கூல் ஹேஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள், எதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அது வந்து நீங்கள் இதை பார்க்குறத விட அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, திஸ் இஸ் யுவர் பார்ட், ஹோம்ஒர்க் பார்ட், மேக்ஸ் நோட்டில் தான் போடணும். ஓகேவா, 6.2c இல்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு 6.2d பார் கிராஃப். சரியா, 6.2c அதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது. பார் கிராஃப் பார்க்கலாம். A bar graph is a chart that uses bars to show comparison between the categories of data. The bars can be either horizontal or vertical. ஸோ பார் கிராஃப் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, நம்ம எப்படி பிக்சர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி பார் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்படி இருக்குது அப்படின்னா நத்திங் பட் இப்படி லைன் ட்ரா பண்ணுறது, இதுக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒவ்வொரு பார். மில்கி பார் சாக்லேட் சொல்கிறோம், ஸோ அது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். டெய்ரி மில்க் அதுவும் வந்து ஒரு பார், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பார் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஹரிசாண்டல்னா என்னது, ரோ வைஸாக இருக்கிறது, வெர்டிக்கல்னா காலம் வைஸாக இருக்கிறது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். எது ரொம்ப ஹையஸ்ட் ரொம்ப உயரமாக இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் அப்படின்ட்டு சொல்லலாம். எது ரொம்ப சின்னதாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுதான் மினிமம், லீஸ்ட் அப்படி சொல்லலாம். ஈஸியாக பிக்டோகிராஃப் விட பார் கிராஃப் இன்னும் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே, see the number of things sold in a month of January in a particular shop is shown below. Draw a bar graph. ஸோ ஒரு ஷாப்பில் ஜனவரி மந்த்து கொடுத்துருக்கிற திங்ஸ் எல்லாம் எவ்வளோ விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஃப்ரிஜிரேட்டர் 75, டெலிவிஷன் 45, வாஷிங் மிஷின் 30, கூலர் 60, ரேடியோ 30. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு மினிமம் எங்கேருந்து எப்படியும் வந்து 1லேருந்து தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, 75 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 5-5ஆகவும் எடுத்துக்கலாம், 10-10ஆகவும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி ஒரு சிம்பிள் வந்து 5 ஒரு சிம்பிள் வந்து 10 அப்படின்னு சொன்னோமோ அது கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 5-5ஆக போட்டிங்கன்னா இன்னும் நிறையா போகும். 10-10ஆக போட்டோன்னா ஈஸியாக சீக்கிரம் கம்மியாக போட்டோன்னா 10 ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எப்போதுமே என்ன பண்ணணும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஹரிசாண்டலாக இந்த நம்பர்ஸும் இந்த ஹோம் அப்ளையன்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து நீங்கள் மாற்றியும் போடலாம். நம்பர்ஸ் இங்கே எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், கீழே வந்து அந்த ஐட்டம் நேம் எழுதுறதுனாலும் எழுதலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். அது வந்து பார் கிராஃப் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, கீழே 10-20லேருந்து 75 75க்கு அப்புறம் 10-10ஆக போட்டதுனால 80 வரைக்கும் போட்டிருக்காங்க. மேலே நேம் எழுதிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் 75 எங்கே இருக்கும், 70க்கும் 80க்கும் மிடில் இருக்கும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் 75. அதே போல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். டெலிவிஷன் 45ங்கிறது எங்கே இருக்கும், 40க்கும் 50க்கும் மிடில் இருக்கும். வாஷிங் மிஷின் 30க்கு நேராக. அதே போல் கூலர் 60ங்கிறது இங்கே இதுக்கு நேராக இருக்குது. ரேடியோ 30 இங்கே இருக்குது. ரொம்பவே சிம்பிள். See, take a survey among your friends and their family favorite pet. Use the information to draw bar graph. இது வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 2லாம் கிடையாது, ஒன்லி 1 எக்ஸாம்பிள் மட்டும்தான். எக்ஸசைஸ் வாங்க, இது பாருங்கள். The bar chart represents the number of students using different modes of transport. Observe and answer the following questions. ஸோ இவங்க பார் கிராஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க,
நம்ம என்ன பண்ணணும், கீழே ஒரு 4 questions கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் பண்ணால் போதும். நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஆன்சர் நீங்கள் தான் போடணும். ஓகேவா? இப்போது ஹரிசாண்டல் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரோ வைஸா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ எந்தெந்த டிரான்ஸ்போர்ட்டில் எப்படியெல்லாம் போனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பார் சார்ட்டை அவங்களே ட்ரா பண்ணிட்டாங்க, பார் கிராஃப். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, which mode of transport is mostly used by the students. ஸோ எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இருக்கிறதுலே எது மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது, 50. அது என்னது, பைசைக்கிள். எதுன்னு தான் கேட்குறாங்க. பைசைக்கிள். ஏ கொஷினுக்கு ஆன்சர் என்னது, பைசைக்கிள். பி, how many students come to school by walk. வாக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பேர், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாக் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க, இதுதான் பை வாக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நேரம் என்ன இருக்குது, 40. அப்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாக் பண்ணுறாங்க, 40. சி கொஷின், விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் யூஸ்டு த லீஸ்ட். எந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாருங்கள், இருக்கிற கிராஃப்லேயே எது சின்னதாக இருக்குது, இதுதான் சின்னதாக இருக்குது. அப்போ அதில் என்ன எழுதியிருக்கு, அதை எழுதுனா போதும். டி என்னது, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் பை பஸ். அதே போல் பஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க, பஸ்ஸில் எவ்வளோ பேர் வராங்க, 40. ஓகே, தட்ஸ் ஆல். செகண்ட் கொஷின் இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். Mr. Dinesh collected the information about the rainfall of a particular city in a week from the newspaper and recorded his information in the pictograph. ஸோ 1 வீக்காக வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் தினேஷ் என்ன செஞ்சுருக்காருன்னா, டெய்லி மழை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி, ரெயின்ஃபால் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சிட்டிலையும் நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பான் இல்லையா, சென்னையில் எவ்வளோ மழை, சேலமில் எவ்வளோ மழை, இந்த மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதை வந்து டெய்லி கலெக்ட் பண்ணி 1 வீக் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அவரு பிக்டோகிராஃப் போட்டிருக்காரு பாருங்க. சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போட்டிருக்காங்க. ஒரு ட்ராப் ரெயின் ட்ராப்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ட்ராப் வந்து 2 millimeters ஆஃப் ரெயினுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ சண்டேல எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ 3னா எவ்வளோ millimeters ஆஃப் ரெயின், 1 வந்து 2, அப்போ 2 4 6, அப்போ எவ்வளோ, 6 millimeters of rain Sunday. Sunday வந்து 6 millimeters of rain. Monday 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ 1 1 2 அப்படின்னா எவ்வளோ, 12. Tuesday 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 10. Wednesday 1 2 3 3 இருக்குன்னா அப்போ 6 millimeters of rain. Thursday 8 millimeters of rain. Friday 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 na 20 millimeters of rain. Saturday 1 2 3 4 5 6 6 na 12 millimeters of rain. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. On which day the rain was most. எந்த டே ரெயின் அதிகமாக இருந்தது? ஃப்ரைடே தானே ரெயின் அதிகமாக இருந்தது. ஓகே, ஃப்ரைடே. On which day the rain was least. என்னைக்கு ரெயின் கம்மியாக இருந்தது? வென்ஸ்டேவும் 6, சண்டேவும் 6. அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? வென்ஸ்டே அண்ட் சண்டே அண்ட் வென்ஸ்டே அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து சி கொஷின் என்னது? ஹவு மச் ரெயின் வாஸ் தேர் ஆன் சண்டே. இப்போ சண்டேவில் எவ்வளோ ரெயின் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இங்கே என்னது 1 2 3 ட்ராப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 2 millimetersக்கு ஈக்குவல் அப்படின்னா எவ்வளோ, 6 millimeters ஆஃப் ரெயின். அப்படி தான் நீங்கள் எழுதணும். ஓகே, 6 millimeters ஆஃப் ரெயின். ஹவு மச் ரெயின் வாஸ் தேர் ஆன் மண்டே. அதே போல் மண்டேக்கு எவ்வளோ மில்லிமீட்டர்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டோட்டல் ரெயின்ஃபால் ஆஃப் த சிட்டி ஆஃப் தட் வீக். மொத்தமாக எவ்வளோ மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின் வந்து இந்த வீக்கில் வந்தது. இப்போ நம்ம முன்ன போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை மில்லிமீட்டர்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி போட்டு ஃபைனலாக என்ன பண்ணிக்கணும், அதை ஆட் பண்ணி ஈக்குவேஷனுக்கு எழுதணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க.
புக்லேயே செஞ்சுக்கலாம். 4th ஒன் பாருங்க. நீலா, மாலா, கலா அண்ட் பாலா வேர் நெய்பர்ஸ். எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. The following data shows the number of fish in each of their fish tank. ஸோ ஒவ்வொருத்தரும் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. அந்த ஃபிஷ் டேங்க்கில் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? ட்ரா த பிக்டோகிராஃப் டு ரெப்ரசன்ட் த டேட்டா அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து 16, 20, 12, 24 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேபிளில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஃபிஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகேவா? நான் இதில் போட்டிருக்கேன், ஃபிஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிஷ் சிம்பிள் வந்து 4க்கு ஈக்குவல். ஓகேவா? ஒரு ஃபிஷ் சிம்பிள் வந்து 4 ஃபிஷ்ஷஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா நீலாவுக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரா பண்ணணும்? 4 ட்ரா பண்ணால் மட்டும் போதும். அதே போல் மாலாவுக்கு 4 ஆட் பண்ணி 5 ட்ரா பண்ணால் போதும். கலாவுக்கு 3 ட்ரா பண்ணால் போதும். பாலாவுக்கு 6 ட்ரா பண்ணால் போதும். ஒரு ஃபிஷ் வந்து 4 ஃபிஷ்ஷஸ்க்கு ஈக்குவல். ஓகே, நீங்கள் 2 போடலாம். அப்படி போட்டிங்கன்னா நிறைய போடுற மாதிரி வரும். ஒன்றா போட்டிங்கன்னா 20 வரைக்கும் நீங்கள் போடணும். போட முடியுமா? முடியாது. ஸோ 4 நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எந்த டேபிளில் வருது அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். அதுக்கு தான் டேபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே 4ஸில் இருக்குது. 4 கவுண்ட் பண்ணியிருக்கிறோங்க. அதனால் 4 நம்மளும் வச்சுக்கிறோம். ஓகே, ஏ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஃபிஷ்ஷஸ் டிட் பாலா ஹேவ்? பாலா கிட்ட எத்தனை ஃபிஷ்ஷஸ் இருக்குது? 24 ஃபிஷ்ஷஸ். நீங்களே எழுதிருங்க. ஹூ ஹேட் 16 ஃபிஷ்ஷஸ்? யார்கிட்ட 16 ஃபிஷ்ஷஸ் இருக்குது? அந்த நேம் எழுதுங்க. ஹவு மெனி ஃபியூவர் ஃபிஷ்ஷஸ் டிட் கலா ஹேவ் தேன் மாலா? அப்போது மாலாவை விட கலா கிட்ட எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து கம்மியாக இருக்குது? மாலா கிட்ட 20 இருக்குது. கலா கிட்ட 12 தான் இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வேணும்? 20 மைனஸ் 12 ஈக்குவல் டு 8 ஃபிஷ்ஷஸ் இருந்தால் போதும். கலா கிட்ட 8 ஃபிஷ்ஷஸ் இருந்தால் மாலாக்கு ஈக்குவலாக வந்துடும். டி கொஷின் என்ன? ஹவு மெனி ஃபிஷ்ஷஸ் டிட் நீலா அண்ட் பாலா ஹேவ் ஆல் டுகெதர்? நீலாவும் பாலாவும் சேர்ந்து எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆல் டுகெதர்னாலே நீலா ஃபிஷ்ஷையும் பாலா ஃபிஷ்ஷையும் நீங்கள் என்ன செய்யணும்? டோட்டலாக ஆட் பண்ணணும். 16 + 24 ஆன்சர் என்னன்னு நீங்கள் தான் போடணும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த 4 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களை என்ன ட்ரா பண்ண சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? நீங்கள் நேம் எழுதணும். இங்கே வந்து நேம் எழுதிக்கிட்டு பக்கத்தில் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீலா எழுதிக்கோங்க. இப்போ சிம்பிள் தானே போட சொல்கிறாங்க. ஸோ 16 அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஒரு ஃபிஷ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் சொல்கிறதுனால ஃபிஷ் சிம்பிள். ஒரு ஃபிஷ் வந்து 4க்கு ஈக்குவல், 4 ஃபிஷ்ஷஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ நீலாவுக்கு நீங்கள் எத்தனை ட்ரா பண்ணணும்? 4 ட்ரா பண்ணால் போதும். அதே போல் மாலாவுக்கு, கலாவுக்கு, தென் பாலாவுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு தனியாக மார்க் இருக்குது. ஓகேவா? டேர்ம் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு மட்டும் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். அதை ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 4 கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரியா?